என்னை நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கங்களுடன் நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, துரேந்தர் 2 அந்த படத்தோடைய விமர்சனம் பார்க்க போறோம். அந்த படம் எப்படி இருந்து நான் பார்த்து என்ஜாய் பண்ண விஷயங்கள். அண்ட் இந்த படத்துல என்ன மாரி விஷயங்கள் சுவாரஸ்யமா வந்து பார்க்க போறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, ரன்வீர் சிங் ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கன்டினியூஷன் அது. ஸோ இந்த படத்துல என்ன மாரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து என்ன மாரி விஷயங்கள் இந்த படத்துல வந்து பயங்கரமான கூஸ் பம்பா இருக்கு. அத பத்தி வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 49 நிமிஷம். அதாவது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் படம் இது. நானே பயந்து தான் போனேன். என்னடா ஒரு ஒரு படமாச்சே எப்புட்றா தாக்கு பிடிக்கும்? எதனா போர் அடிக்குது, லேக் அடிக்குது பயந்தே போனேன். பட் படத்துல எந்த லேக் இல்ல, எந்த போரும் இல்ல. படம் செம்ம தரமா செம்மையா வந்துருக்கு. ரன்வீர் சிங் அந்த ஹம்சா ஆலிய வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கேரக்டர் வந்து பயங்கரமா வந்து அவரோட மெனக்கெடல் தெரியுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மாதவன் வர சீன்ஸ்லாம் பயங்கரமா வந்து தேசப்பற்ற ஊட்டுற மாரி நெறைய காட்சி வச்சிருந்தாங்க. எப்படி சொல்லணும்னா, ஒரு தீவிரவாதி வந்து புடிச்சு வச்சிருப்பாங்க. அப்போ வந்து 23 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லி அந்த சென்டென்ஸ் முடிக்காம இருக்கு. அத முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த தீவிரவாதி கன் ஷாட்ல வச்சு ஒரு ஒரு டயலாக் வரும். அதெல்லாம் பயங்கர கூஸ் பம்பா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த டிமானிசேஷன் வந்து பார்த்தீங்களா, பண மதிப்பிழப்பு. அதுக்கு என்ன ரீசன்? ஏன் பண மதிப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு படத்துல வந்து பயங்கரமா காட்டுனாங்க. நெறைய மோடியோடைய அவருடைய வீடியோஸ்லாம் வந்து படத்துல. பட் கதைக்கு தேவையான விஷயமா தான் பார்க்குறாரு. மத்தபடி அதுவும் அட்வான்ஸ் அதாவது தேவையில்லாம திணிக்கல. தீவிரவாதிகள் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவ பார்க்குறாங்க. எப்படிலாம் வந்து நம்ம நாட்டுக்குள்ள வந்து கள்ள நோட்டுல கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு படத்த வந்து பயங்கரமா காட்டியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படியே அதோட கன்டினியூஷன் தான் அது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹம்சா அலி வந்து ரெஹ்மான் தக்கே சொல்லிட்டு ஒரு கேரக்டர்ல நடிச்சாரு பார்த்தீங்கன்னா, அவரு கொல்ற மாரி இருக்கும். அத கொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னென்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் படம் தான். அது கன்டினியூஷன் தான் அது. ஸோ எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்கல. ஒரு 3 ஹவர்ஸ் 40 மினிட்ஸ் படம்ன்றது எங்கேயாச்சும் போர் அடிக்கும். ஏதாச்சும் லேக் இருக்கும்னு பார்த்ததுமே இல்ல. ரன்வீர் சிங் எப்படி இந்த துரேந்திரா எப்படி அங்க ஸ்பையா போனார்னா ஸ்டார்ட்டிங்லயே காட்டுவாங்க. அவர் வந்து அவங்க ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஃபேமிலி. அங்க வந்து பார்த்தா, அவங்க ஏதோ கடன் வாங்கி, அங்க ஏதோ ஊர் பிரச்சனைல வந்து ஒரு 15, 12 பேர் கொன்னுடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் முக்கியமான இந்திய நபர்கள் வந்து அவர மீட் பண்ணி, "நீ வந்து ஸ்பையா போ" சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படிதான் படம் ஸ்டார்ட் ஆகுது. படத்துல வந்து நெறைய சண்டை காட்சிகள் பயங்கரமா வந்து ஆக்ஷன் காட்சிலாம் பயங்கரமா இருக்கு. ஆ எப்படி சொல்லலாம், அதுக்கு தான் ஏ சர்டிஃபிகேட் குடுத்துருக்கான் படம்னு நெனைக்கிறேன். நெறைய சண்டை காட்சி இருக்கு. பட் பட் ஓகே கதையில என்ன தேவையோ அதான் இருக்க ஃபீல் வந்து அந்த கிளைமாக்ஸ் காட்சிலாம் பயங்கர தரமா வந்து வில்லன வந்து 2 காலையும் வெட்டிட்டு, ஒரு கூட்ஸ் டேங்க்ல வச்சு எரிச்சு வரும். அதெல்லாம் பயங்கர தரமா இருந்தது. ஒவ்வொரு சீனும் செம்ம கூஸ் பம்பா இருந்தது. மியூசிக் தரமா இருந்தது. ஆனா நெறைய பாட்டு வந்து தமிழ்ல பாடல. எல்லாமே வந்து ஹிந்தில தான் இருந்தது. அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஹிந்தில பாடுறதே ஒரு நல்ல ஃபீலா இருந்தது. ஏன்னா தமிழ்ல ஏதாச்சும் டப் பண்ற பேர்ல லிரிக்ஸ் எதனா குளறுபடி பண்றது போது இது எவ்வளோ நல்லா ஃபீலா இருந்தது. பாட்டு கேட்கலாம் நல்லா இருந்தது. ஆனா படம் டியூரேஷன் லென்த் பட் இருந்தாலும் அது அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் தெரியல. பட் படம் பார்க்க பார்க்க அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்தது. அம்சா ஆலியா வந்து ரன்வீர் சிங் வாழ்ந்திருக்காருன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு மெனக்கெடல், அந்த அளவுக்கு ஒரு ஒரு அவருடைய அந்த ஹார்ட் ஒர்க் தெரியுது படத்துல. ஹிந்தி படம் தான். பட் இருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாரி நெறைய மசாலாக்கள் இருக்கு படத்துல. அது உண்மை சம்பவங்கள் மையப்படுத்தி தான் படம் இருந்தாலும் நெறைய மசாலாக்கள் இருந்தாலும், படத்துக்கு என்ன தேவையோ, படம் மக்கள் ஆடியன்ஸ் எப்படி கவர் பண்ற விஷயத்துல வந்து ரொம்ப கவனமா செயல்பட்டுருக்கும். ஸோ அந்த இதுல படம் வந்து மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கன்டினியூஷன் அது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வீடியோ பண்ண முடியல. பட் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பார்த்துட்டு இந்த படம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காம இந்த படம் பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு புரியாது. அம்சா அலி யாரு? அவரு என்ன வேலை செய்றாரு? அப்படின்ற விஷயம் உங்களுக்கு யாருக்கும் புரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ட பார்த்த அப்புறம் தான் செகண்ட் பார்ட் பார்க்கணும். அதோட கன்டினியூஷன் அது. ஸோ தேர்ட் பார்ட் வருதுன்றாங்க. வந்தா சந்தோஷம் தான். செம்மையா இருந்த படம். இந்திய தேசத்துக்குள்ள எப்படி வந்து தீவிரவாதிகள் ஊடுருவுறாங்க? அவங்களோட திட்டங்கள் எப்படி செயல்படுத்த முடியாம போது. அது நம்மளுடைய கவர்மெண்ட் எப்படி வந்து அத கையாண்டாங்க அப்படின்னா, அவ்வளோ சூப்பரா காட்டியிருந்தாங்க. உண்மையாலேயே இது வந்து ஒரு ஒரு பேட்ரியாட்டிக் ஒரு தேசப்பற்று சம்மந்தப்பட்ட படம் தான். அது கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். ரொம்ப ஆக்ஷன் காட்சிகள் பார்க்க மாட்டேன். ஒரு மாரியான காட்சிகள் பார்க்க மாட்டேன். அது உங்க விருப்பம் தவிர்த்துக்கலாம். ஏன்னா ஆக்ஷன் காட்சிகள் நெறைய இருக்கும். பயங்கரமான ஆக்ஷன் காட்சிலாம் இருக்கும். இதுல ஒரு ஜூஸ் கடைக்காரர் ஒருத்தர் வருவாரு. அவர் தான் வந்து ரன்வீர் சிங் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல வந்து அவர் கடையில சேர்த்து அதுக்கப்புறம் வந்து அந்த ரெஹ்மான் தெக்கேட் அவங்க டீம்ல போய் சேருவாரு. அவரு வந்து இறக்குற காட்சிலாம் ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அ அங்க ரொம்ப ரொம்ப சென்டிமெண்டலா ஃபீல் ஆச்சு. அவர் இறக்குற காட்சிலாம். அ படம் மொத்தமாவே வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா, லென்த் ஒரு மேட்டரே கிடையாது. உங்களுக்கு எந்த இடத்துல லேக் அடிக்காது, போர் அடிக்காது. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் படம். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம் கேட்டா ஃபேமிலியோட பார்க்கலாம். பட் சண்டை காட்சிகள் அண்ட் ஆக்ஷன் காட்சிகள் ரொம்ப பார்க்க மாட்டேன்றவங்க, அவங்க நீங்க முடிவு பண்ணி தான் படம் பார்க்கணும். மத்தபடி எனக்கு ரொம்ப படம் புடிச்சிருந்து. ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எனக்கு 4 ஹவர்ஸ் போனதே தெரியல. எங்கேயுமே வந்து எனக்கு போர் அடிக்கவே இல்ல. அந்த அளவுக்கு கதையோட காட்சி அமைப்புகள் வந்து விறுவிறுப்பா இருந்தது. எங்கேயுமே வந்து போர் அடிச்சு, எங்கேயுமே ஸ்டாப் ஆகுற மாரியோ, எங்கேயோ லேக் ஆகுற மாரிலாம் ஃபீல் ஆகல. அந்த 4 மணி நேரம் எப்படி போச்சு அதில அந்த அளவுக்கு சூப்பரா எடுத்தாங்க படத்த. அந்த ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு சல்யூட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் தெரியுது. மாதவன் சார்லாம் உள்ள வந்தாலே ஒரு மாரி அவர் வர சீன்ஸ்லாம் எல்லாமே பயங்கரமா இருந்தது. அப்ப கிளைமாக்ஸ்ல ரன்வீர் சிங் மாட்டிப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கண்ட்ரி சேர்ந்தவங்க வந்து ரன்வீர் சிங்க விட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் ஆஃபீசர் சொல்லுவாரு. அப்போ அவருக்கு ஒரு செக் வைப்பாங்க. அதெல்லாம் பார்க்கவே செம்மையா இருந்தது. செம கூஸ்பம்பா இருந்தது. நல்லா இருக்கு படம். ஸோ முடிஞ்சா நீங்க ஃபேமிலியோட பாருங்க. நான் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ண படத்த உங்களுக்கு ஷேர் பண்ணணும் ஆசை. ஸோ அதான் ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் மேலும் இந்த வீடியோ பார்க்க தொடர்ந்து என் சேனல ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.